பென்டன் இத பத்தி நான் தான் மணிக்கணக்கா பேசியாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கெல்லாம் இது வந்து ஒரு இதுவும் டாம் அண்ட் ஜெர்ரி தான் என்னோட கோட்டு கார்ட்டூன்ஸ்னு சொல்லலாம். எனக்கு எப்ப போட்டாலும் பிடிக்கும். அது அவனுக்கு எப்படி ஆமிட்ரிக்ஸ் கிடைக்குது, கிடைச்சு ஃபர்ஸ்ட் போய் வேண்டி ஹீட் பிளாஸ்டா மாறி போவான். அதுக்கப்புறம் டைமண்டா மாறி சண்டெல்லாம் போடுவான். ஃபர்ஸ்ட் எபிசோடு அதோட ரைட்டிங்கே வந்து அது இப்ப கூட ரீசெண்டா அந்த ரீல்லாம் பார்த்தேன். லைக் உனக்கே அந்த ஆமிட்ரிக்ஸ் வந்திருக்கணும், உங்க கிராண்ட் பாக்கு தான் இதை நான் அமிச்சேன். அவர் தான் வந்து அவர் வந்து வெளியே பார்க்காம பிளம்பர், உள்ளக்கா அவர் ஒரு ஏஜென்ட் வச்சு அவர் தனி இந்த மாதிரி ஏலியன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு அனுப்புனது நீ போய் மாட்டிக்கிட்ட, பட் உனக்கு வரணும்னு உனக்கு கொடுத்ததெல்லாம் நாங்க யோசிச்சோம், பட் ஆனா நீ அதை சரியா செஞ்ச அப்படின்னு இவனுக்கு ஒரு ரெடம்ஷனா இருக்கு, கேரக்டரா இருக்கே போகும். Your DNA signature was close enough to Max's that it allowed you to put it on. Why didn't you take it from me? I'd intended to, but your grandfather convinced me you were a better choice. He said you had the seeds of greatness. Really? Almost immediately, I thought I'd made a huge mistake. Your brashness and immaturity made a bad impression. Oh. But then I saw you grow, witnessed your bravery and ingenuity, using the Omnitrix in ways that never even occurred to me. இன்ன வரைக்குமே ரீசெண்டா பார்த்தவங்க கூட டைலாக்ஸ் எல்லாம் என்ன இவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் எபிசோடு என்னோட ஆல் டைம் ஃபேவரட். போட்டது தான், அவ்வளவுதான். லோரியாவின் வீடு, இது ஒரு நாஸ்டாலஜி. எந்நேரம் மதிய நேரம் போட்டிருப்பான். இவளே அந்த கூடாரத்துக்குள்ள ஏதோ பண்ணிக்கிட்டா, வேனுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பா. வேனுக்குள்ள பண்றது வந்து கிரேசி டேசி. என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கற கண்ணாடி போட்டு ஒருத்தி குட்டையா இருப்பா, அவனோட வச்சு இழுத்து என்னவோ பண்ணுவான். குல்லா போட்டு ஒருத்தர் இருப்பான், குண்டா ஒருத்தர் இருப்பான். அப்ப இதுல என்ன நடக்கும், அவங்க அப்பா ஏதாவது இன்வென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல, பண்ணிட்டே இருப்பாரு. இவனுக்கு ஒரு அண்ணன் இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பா. அவங்க அம்மாவுக்கு வந்து இவ்வளவு பிடிக்காது. ஓகே, நான் லைட்டா குழம்பிட்டேன். நல்லாதான் இருக்குல்ல, போடலாம். அடுத்து வருத்தப்பட என்ன பையன் எப்படியா இருக்கு அவன சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவன. நான் டப்பிங் காண்டியே பாப்பேன், நல்லா இருக்கும். அவனோட டப்பிங்கும் வில்லனோட டப்பிங்கும் இருக்கும். என்ன பண்றீங்க அப்படின்ட்டு அவனோட திருநெல்வேலி பாஸ் நினைக்கிறேன். இவனுக்குமே வந்து ஓரளவு வடிவேல் காமிக்கலா மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். போக்கிமான் சோ கோட்டட். போக்கிமான் வந்து நான் சின்ன பிள்ளையில பார்த்தது இல்ல. போகோவும் கார்ட்டூன் நெட்வொர்க்கும் நான் பார்த்ததே கிடையாது. என் வீட்டுல வந்து அதை ரீசார்ஜ் பண்ணல. எங்க அப்பா டாப் அப் பண்ண பிளான்ல வந்து டிவியும் வரல, அதனால நான் பார்த்ததே. அதுல இருக்க எந்த கார்ட்டூனுமே நான் ஆனா போக்கிமான் இப்ப பாக்குறேன். பட் ஆனா பேக்டிலோட அனிமேஷன் ஒவ்வொன்றும் பீக்ல இருக்கும். அது ஒன்னொன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுமே வந்து அல்டிமேட்டா இருக்கும். ஒன்னொன்னும் தன்னோட நார்மல்ல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. எனக்கு அந்த நெருப்பு விடுற அந்த டிராகன் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது வந்து கியூட்டா குட்டியா இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அட்டகாசம் பண்ணிட்டு அது வந்து பெருசா பிடிக்கும். இது பிகாச்சு இஸ் சோ கோட்டட். இது எனக்கு கதெல்லாம் இருக்கு. பிகாச்சுக்கு எப்பவுமே 4 மணிக்கு போடுவாங்க. போகல 4 மணிக்கு போடுவாங்க. அப்பெல்லாம் வந்து கலைஞர் பீரியடு. அப்பெல்லாம் வந்து கரண்ட் 2 மணி நேரம் ஆஃப் பண்ணிடுவாங்க. 2 to 4 ஆஃப் பண்ணா நான் வீட்டுக்கு வந்து 3:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். லேட்டா 4 மணிக்கு தானே கரண்ட் வரும். அதனால 2 to 4 கரண்ட் ஆஃப் பண்ணனால பொறுமையா வீட்டுக்கு வருவேன். இதுவே 4 to 6 கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா 3:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே விடுவிடுன்னு ஓடி வந்து அந்த 20 நிமிஷத்துல சரி பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்ததுதான் ஒரு போக்கிமான். அந்த அளவுக்கு தரமான ஒரு சிறப்பான சீரிஸ். இன்னும் வரைக்கும் பிகாச்சு அல்டிமேட் வரைக்கும் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னு வாங்க. பட் ஆனா அதை நான் பார்க்கல. அது அப்கிரேட் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. நான் அப்கிரேட் ஒரு சீசன் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். இதோட மூவியும் சூப்பரா இருக்கும். எதுவுமே பார்த்ததுல கண்டினியூட்டி மிஸ் ஆயிருமோன்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஓகேல போடலாம் நினைக்கிறேன். நீ அடுத்து சிந்துபாதும் அற்புத விளக்கும். அற்புத தீவுமா, இதுவும் இந்த பூனை வரும், இதுவுமே நல்லா இருக்கும். இதுல பிஜி மேரா கேள்விப்பட்டீங்க? அந்த துபாய் பிஜிஎம் எல்லாம் சூப்பரா அதுல பண்ணிருப்பாங்க. கதையா தானே அருமையா இருக்குது. பால ஓரளவுக்கு அருமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இது நல்ல கதையெல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு கதையும் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரிலாம் ஒரே கதையா இருக்கு, வேற கதையா இருக்கு. ஜீபும்பா ஒரு ஹோல்சமான சீரீஸ். அது அப்படியே ரொம்ப ஒரு நதி மாதிரி அப்படியே அது ஒரு பக்கத்துல ஃப்ளோல பிடிச்சி போய்கிட்டே இருக்கும். ஃபீல் குட் மூவிஸ் மாதிரி பார்த்தோம்னா அப்படியே அது எல்லாமே இது பார்த்தோம்னா ஒரு மாதிரி காமா
ரிலாக்ஸா இருக்கும் பாக்குறதுல. என்ன சாட்டிஸ்ஃபைங் வீடியோ பாக்குற மாதிரி கார்ட்டூனே சாட்டிஸ்ஃபைங் வீடியோவா இருக்கும். இது அருமையா இருக்கும். சின்சான் the whole gang is going to bash me for saying this. எனக்கு பெருசா பிடிக்காது. சின்சான்னா என்னோட ஃபேவரட். இருக்கிறதுலே என்ன கார்ட்டூன் எடுத்தாலுமே இது கார்ட்டூனே இல்ல, ரியல் லைஃப் இன்சிடென்ட் அது. அதெல்லாம் இது கார்ட்டூன் இல்ல, இது அனிமே. ஓ, இது வந்து அடல்ட்ஸ்க்கான அனிமி. இது வந்து ஸ்டார்டிங்ல அந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் பண்ண பீரியட்ல இருக்க சீசன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப பண்றது வந்து கொஞ்சம் மட்டமா தான் இருக்கு. அவ்வளவு சின்சானோட அந்த ஒரு கேரக்டர் வந்து மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பழசுல அந்த கவுண்டருமே சரி, அந்த வாய்ஸுமே வந்து பக்காவா இவனுக்கு மேட்ச் ஆயிருக்கும். ஜாப்பனீஸ்ல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறத விட இந்த வாய்ஸ் தான் பக்காவா மேட்சா இருக்கும். ஆனா ஏன் வாய்ஸ் மாத்தினாங்கன்னு தெரியல. இந்த கார்ட்டூன் யாராவது ப்ரொடக்ஷன் டீம்ல யாராவது தயவு செஞ்சு அவரை மாத்தி விட்டுருக்கேன். பழைய வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் நம்ம பசங்க பார்த்தாங்க சொல்ல முடியாது. பார்த்தா என்ன கேட்டா இது வந்து அருமையா இருக்கு, வரணும். சரி, தூக்கி வச்சிருக்கேன். ஓகே, சோட்டா பீம் எனக்கு அப்ப பாக்கையில ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப பாக்கையில ரொம்ப ரேசிசமா எடுத்து வச்சிருக்கா. இவங்க மேலாம் நல்லவங்க இவங்க எல்லாம் கேட்டாங்க. இப்ப கூட ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு இந்த பாட்டு ஒண்ணு. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போறேன், இல்ல ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அப்ப பார்த்தேன்னா இருக்கு. பெருசா பிடிச்சது இல்லை எனக்கும். இது பாக்குறதுக்காண்டியே எங்க வீட்டுல ஒரு கேங்கா கூடுவோம். அந்த கிருமாடா போர்ஷன் எல்லாம் வரும்போது அவங்க அக்கா அதான் கிருமாடா இதுக்கு மட்டும் எங்க ஊர்ல ஒரு 10-15 பேர் எங்க வீட்டுல நாங்க உட்காந்துருக்கோம். இந்த நாங்க வந்து எங்களுக்கு அப்ப தமிழ்ல இது வருதா இன்னில வருதானே தெரியாது. அதனால வந்து நாங்க வந்து தமிழ்ல வரணும் வேண்டிக்கிட்டே உட்காந்துருப்போம். தமிழ்ல கண்டிப்பா அது வந்துடும். ஒரு 10-15 பேர் எங்க வீட்டுல இதுக்காண்டியே நாங்கெல்லாம் செட்டு போட்டு அப்படியே உட்காந்துருப்போம். டிவி போட்டு காலகாத்தால 11 மணிக்கு போடுவாங்க. நல்லா இருக்கும். அந்த நாஸ்டாலஜி எப்படி இருக்கு. பட் இப்ப யோசிச்சு பார்த்தா ஏன்னா இவ்வளவு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில எல்லாம் இருக்கு. ஸோ அடுத்து டாம் அண்ட் ஜெரி வந்து நான் கார்ட்டூன் பார்த்தது இல்லை, எல்லாம் சிடில எங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. சிடில பார்த்துருக்கேன். டைலாகே இல்லாம கதை போறதுல எனக்கு பிடிச்ச ஒரே கார்ட்டூன் தான். அடுத்து ஜாக்கி சான் தலைவர். அவ்வளவுதான், அவ்வளவுதான் போடணும், வெளியே கிடையாது. ஜாக்கி சான் அதுவுமே ஒரு 3 சீசன் 4 சீசனா சூப்பரா இருக்கும். எழுத்தமா அதுக்கு ஃபேட்டையே மாத்தி எழுதுற மாதிரி 2 எபிசோட் மாதிரி. அது கதையில வர பில்லர் எபிசோட் மாதிரி. அதுதான்டா எண்டுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவன் சிண்டு போயிட்டு லைக் பாஸ்ட்ல போயிட்டு மாத்திடுவா, லைக் மாத்தி எழுதிடுவா பில்லர் எபிசோட். அது சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவாங்க, டு பி கண்டினியூட்னு போட்டுருவாங்க ஒரு சீசனு, ஒரு எபிசோடு. அடுத்த எபிசோட வேற ஓடிக்கிட்டு இருக்கும். நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா, அது ஈகரா நான் ரொம்ப நாள் பார்க்கணும். கண்டினியூட்டி இல்லாம நம்ம ஊர்ல என்ன பண்ணுவானுங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுதா, அதுக்கப்புறம் செகண்ட் போட மாட்டான், எங்கேயோ தூக்கி போடுவாங்க. என்னதான் நடக்குதுன்னு புரியாது. நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சு இப்ப திருப்பி ரீவாட்ச் பண்ணா அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு வந்து கண்டினியூட்டி என்னன்னு தெரியும். இதுல ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர்னா வந்து நான் தான் போலீஸ்காரன் சிங்கியோட டைலாக் பேசிக்கிட்டு இருப்பான். டென்ஷன் ஆகும். இத பார்த்து இது பாக்குற சின்ன பசங்க வந்து பிடிச்சு பாக்குங்க. இப்பதான் இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்குதுன்னு கேள்விக்குறியாவே இருக்கு. ரொம்ப மட்டமான கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு சேட்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டீரியோ டைப் பண்ண மாதிரி இருக்கும் எல்லாத்தையும். சோட்டா பீம்லயுமே சரி, இதுலயுமே சரி, பாப்பையில எல்லாம் வந்து அழகா கீரத்தின் தான் வந்து ஆம்ஸ் வரும். இதெல்லாம் பார்த்தா லட்டு சுகர் வந்து செத்துருவாடா. சமோசா தின்னி கொலஸ்ட்ரால் வந்து சுகர் வர்றதுக்கான வேலைப்பாட பார்த்தேன். டோரேமான் சொல்லவே டோரேமான் வந்து ஒரு கோட். இன்னுமே நான் ஃப்ரெண்ட்ட பேசிக்கிட்டு இருப்பேன், அந்த எனிவேர் டோர் மட்டும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த காத்தாடி மட்டும் இருந்தா மண்டல வச்சுட்டு எங்க வேணா பறக்கலான்றது இன்னுமே என்னோட ஆசையா இருக்கு. அதெல்லாம் என்ன பெரிய கேள்விக்குறி என்னன்னா, இவன் லேட்டா டெய்லி ஸ்கூலுக்கு போவான், எனிவேர் டோரை வாங்கலாமா? ஸ்கூல் வாசல் கிளாஸ் டோருக்கு முன்னாடியே இறங்கிட்டு போறேன், ஏன் நடந்து போறா, ஹெலிகாப்டருக்கு பறந்து போவீங்க? கேள்வி வந்து குழந்தை பருவத்துல இருந்தே எனக்கு விதிச்சிருச்சு. அந்த இருக்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்க மாதிரி கெனிச்சியா, ஐயோ எல்லாமே இந்த இதே மாதிரி நிஞ்சா தோரி வேறையா. எனக்கு கேரக்டரிஸ் எல்லாம் சூப்பரா. அங்க ஜியான் சுனியாக்கு பதிலா வேற ஒண்ணு இருப்பானா, எனக்கு ரொம்பவே குழப்பம். இதே அப்படியே நிஞ்சா ஹட்டோரி கூட லைட்டா 2-3 கேரக்டர்ஸ், வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் மாறும். ஆனா அப்படியே இத உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. கிக்கரச்சோன்னு ஒரு கேரக்டர் இது வரும், பேரு கிக்கரச்சோ.
அதுல வந்து நோபிட்டா மாதிரியே அங்க ஒரு கேரக்டர் இருப்பான், அவன் பேரு தான் கிகரசுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து அறிவாளியா இருப்பான். இங்க வந்து நோபிட்டா வந்து மக்கள் ஜாஸ்தியா இருப்பான், ஆனா அங்க வந்து நல்ல அறிவாளியா இருப்பான். அவன் தான் வந்து டோரிமான் மாதிரி அங்க ஒரு ரோபோட் செய்வான். அவன் வந்து டோரிமான் பாக்கெட்ல இருந்து ஒரு கேஜெட்ஸ் எடுக்கிற மாதிரி அவன் ஒரு கேஜெட்ஸ் செய்வான். செஞ்சு ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது நல்லா அருமையா இருக்கு. டோரிமான்லயும் சரி சின்சான்லயுமே சரி மூவிஸ் போடுவான். டோரிமான்லாம் நிறைய பார்த்தேன், டைனோசர் வச்சிருக்கும், நிறைய அந்த ட்ரெயின்ல ஏர்ல போவாங்க, இங்க வேற உலகத்துக்கு இப்படி திருப்பி வருவாங்க. டோரிமான் மூவி சூப்பரா இருக்கும். ஒரு ஏலியன் வந்து ஹெல்ப் கேட்கும் போவானுங்க. அதே மூவி ஒன்னு எடுப்பான். ஒரு அதுல இருக்கலே இந்த டோரிமான்ல இருக்க படங்கள்லயே பெஸ்ட் படம்னா ரோபோ வந்து விழுகும். ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரோபோட பார்ட்ஸ் ஒன்னொன்னும் வந்து விழுகும் நோபிட்டா வீட்டுல. உனக்கு என்ன பண்ணுவாங்க, மிரர் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு அந்த ரோபோ அசம்பிள் பண்ணி அந்த ரோபோ வச்சு விளையாடுவாங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும் அந்த படம். குவாலிட்டியுமே பயங்கரமா இருக்கும். இதுலயுமே சரி சின்சான்லயுமே சரி அந்த படங்கள் எப்படா போடுவானுங்களான்னு படம் போட்டா பார்க்கலாமே. இதுதான் நம்மளோட அருமையான டியர் லிஸ்ட். இதெல்லாமே அருமையாகுதான். ஓகே, நல்லாதான் இருக்கு. என்னன்னா அது